வீட்டுல மனுஷர் மரம் செடி கொடி ஒன்றும் வைக்கலாம் கிடக்கும் உங்களால். அது 3 கிலோ கிட்ட மேல நிக்குது. பெயில் தானே, பாஸ் இல்லாட்டி பெயில் தானே. அப்ப நான் கேட்கறதெல்லாம் நீ வாங்கித்தான் நான் பாஸ் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன். காட்டுறேன் சாதிக்கலாம் வளாப்பான்னு சொன்னா நீங்கள் எல்லாம் அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டு தான் நான் கெட்டு போயிருக்கிறேன். என்ன பண்ணி பெயில் தான் முறை திருப்பி வந்துருக்கிற ஆடு போய் பாடுற ஆடு. உள்ள நாட்டு ஆடுகளை கொண்டு இஞ்ச வழியை திறந்து விடுறது, அங்க வேலி தகரங்க கட்டி விட்டா தகரத்தை பிச்சு விட்டு விடுறது. என்ன மனுஷராப்பா நீங்க? வீட்டுல மனுஷர் மரம் செடி கொடி ஒன்றும் வைக்கலாம் கிடக்கும் உங்களால். முழு மரத்தையும் கடிச்சு திண்டு போட்டு போச்சு. என்ன கோதாரியலாப்பா இது? இங்க அண்டைக்கால 2 தகரம் பூசா கட்டி விட்டது, அந்த தகரத்தை புடிங்கி எறிஞ்சு விடுக்காரு. கம்பி எழுதுகளை வளைக்கிறது எடுக்கிறது. என்ன கோத ஒரு மனுஷத்தன்மை இல்லாத வேலையை. பார்த்து பார்த்து போடா வெளியே போடா, முதல்ல வெளியே போடாங்க, வெளியே போ. மனுஷருக்கு பிச்சாரை ஏற்றி கொண்டு வச்சு அடி வாங்கி சாகாத முதல் மனுஷர்கிட்ட. வெளியே போன்னு சொன்னா வெளியே போ, முதல்ல போய் பானை வாங்கியா கடையில். இல்லை பிச்சு மணி விட்ட சத்தம் வாங்க பெரிய அடியாண்ட முன்னால இங்கே நடுங்க. போடா அலம்பி வெளியே போடா பிச்சரா, கடையை போய் பானை வாங்கி கொண்டு வா முதல். முழுவியலத்துக்கு இருக்கிற முன்னுக்கு செம்மாரி வீட்டு சண்டை கூட இரவிரவா பழுத்தும் சனியன் திருந்தல பார். மூஞ்சியில ஏதாவது ஒரு கவலை ஏதாவது ஒரு சோகம் இருக்கொண்டு பார். வெளியா வேலை செய்து போட்டு வந்து நிற்கிறான் இங்க மனுஷியோட சண்டை. நாளைக்கு தலை காட்டுற இல்லையடா ரோட்டு வழியா நான் இருக்கிறாரு செம்மாரி. பானை வாங்கி வந்து தின்னுனாங்க. ஒவ்வொரு நாளும் கொத்துகள் ரைஸுகள் பீட்சாக்கள் அது அழிது கலண்டு கண்ட கண்ட சாப்பாடு எல்லாம் உலா விலை உயர்ந்த சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை என்ன மாதிரி பார்த்தாது உன்னை கேட்கறேன். படிக்கு பேசுறானே, என் படிக்கு பேசுறான். உனக்கு எவ்வளவு காசு நான் செலவழிச்சிருப்பேன். நான் அவ்வளோதான் பேங்க்ல போட்டு வச்சிருந்தாவது நான் இப்போ அப்படி இருந்திருப்பேன். செம்மாரி அங்கால அயலட்டையில பேர் எப்படி படி வட்டையில எல்லாம் எப்படி இருக்குதான். ஓஹோ, மகன் ஏதோ குளப்படி திருக்கி விளையாட்டு காட்டிட்டேன். கண்ட கண்ட சனியனோட சேர்றது போய் உங்க போய் அங்க அது வழியா பட்டியலா பாக்குறதுக்கு போய் நிக்கிறது. உடுப்போல பேர உடுப்போல தரித்திரம் ஆத்து கிழிஞ்ச ஷர்ட்டுகளும் காய்ச்சட்டைகளும் களிசானுகளும் ஆக்களும் போட எழும்பி பானை வாங்கி போ. உனக்கு இனிமேல் பானும் சோறும் இந்த பழைய சோறும் தான் இனி சாப்பாடு. உழைச்சி தின்னி நீ உனக்கு ஒரு 5 காசு நீ செலவழிக்க மாட்டேன் நான் சொல்லிக்கிறேன். பொட்டி ஏதோ கிட்டிய புலம் செய்து போட்டு போல யாரும் பொட்டியோட சொரிச்சோட்டை விட்டான் ஒருவனை. இந்தாட்டி இப்படி பேசுறானே அவன். வெளியே போ அடி வாங்காது அடி வா சனியன் மாட்டு பயில மடியா அடி சனியன் வெளியே மணி மணி அவன் அப்படி வந்துட்டா சத்தப்படாங்க மணி அனுப்பி போ. இந்தியா அவனை குடிக்கணும் படியாங்க குடிக்கணும். அவன் இந்தியாவில் இதுகளை விசாரிக்க வந்து நிற்கிறான். பிச்சுமணி கையிலட்டை கொண்டு சொல்லிப்படாங்க. பிச்சுமணி ஓமண்ண என்னடா ஒரு அமர்க்கலமாக உங்களோட வீட்டு பக்கம். அது இன்றைக்கு கோழி வாங்கி வந்து நாங்கள் உரிக்கிறேன். கோழி இருக்கேக்க இப்படி சத்தம் எல்லாம் போட்டு கோழிக்கு பேசுறீங்களே. அது என்ன எந்த ஊர்ல கோழிக்கு இப்படி பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க? கொண்டு வந்து கூட்டுக்கு அடைச்சி விட்டுறான். காலைல இவ்வளவு ஒரு கயிறுண்டா கட்டி விட சொன்னான். அது பெரிய சோவல். ஓ அது 3 கிலோ கிட்ட மேல நிக்குது. அதன்ட்டு உரிச்சு மத்தியானம் ஊர்ச்சேவல் சாப்பிடுவாங்க கொண்டு வந்தாங்க. அதுதானே அது கோழி சொல்லி கேட்குது. கோழிக்கு தானே இவ்வளவு இதுவள் அட்வைஸ்கள் இதுவள் அடியல் உந்தாடிக்க கோழி சட்னியா இருக்கணும். கேட்டது என்னடா என்ன மானை போட்டு உந்த முழக்கிறா என்னடா பாரு ஒரு 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 இல்லாம இருக்கிறாரா இந்த காலத்துல போய் பொடியலுக்கு இப்படி அடிச்சு கொண்டு இருக்கிறா. நீ பொடியனுக்கு அடிக்கல அவன் சொல்வழி கேட்கறான். இல்லை கொஞ்சம் குழப்படி தெரியும். நான் கேள்விப்பட்டேன் முதல்ல ஒரு பொம்பளை பிரச்சனை எல்லாம் இருந்ததா இல்ல விசாரிக்கா வரீங்க. அப்ப இந்த கதையெல்லாம் நீங்க எல்லாம் ஊர்வலக்கம் சொல்லி கொண்டு தெரியும். நான் சொல்லலடா, நான் பக்கத்துல விடணும். நான் இந்த பக்கத்துல இருந்தோன்னா ரொம்ப இப்படியான வேலையை பார்ப்பேன்டா. அப்ப பொம்பளை பிரச்சனை இல்ல கதை வெட்டவங்க அன்றைக்கு அங்க கடையிலையும் கதை வெட்டவங்க சாப்பாடு கடையில. நான் சொன்னான் அப்படி இந்த தேவையற்ற கதை கதைக்காமனு சொன்னான் கடைக்காரன். அவன் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லைங்கோ. நீங்கள் அயலட்டையில் இருக்கிறார்கள் கண்ட கதையும் கட்டி என்றபடி இந்த வாழ்க்கையை நாசமாகி கொண்டிருக்கிறீங்க நீங்கள். நான் இப்போ உண்ட இதில் உண்ட கதைக்கு வந்தேன். நான் உங்க இதில் இந்த இதுக்குள்ள ஒரு ஆடை கட்டி விடுறாங்க. இவங்க பெரிய கரைச்சலா கிடக்கு. இங்கே அண்டை பூசா போட்ட தகரத்தை பிடிங்கி அணிஞ்சு கிடக்கு. கம்பியில் அறுத்தறிஞ்சு கிடக்கு. கம்பி 6 பட்டு 7 பட்டு கம்பி போட்டது. கம்பியே அப்படி பிரிச்சு விட்டு கிடக்கு.
அப்ப என்ன கள்ள குணம் தான் இதுக்குள்ளால நீங்க ஆட்டை அப்படி கலைச்சு விடுங்க இல்லாட்டி அவுட்டு கொண்டே வீட்டை காட்டு ஆரண்டு தான் தெரியல ஆட்டுக்காரன் வந்து காசை தந்துட்டு வாங்க சொல்லுங்க ஆட்டை இங்க வந்து அடுத்து கலைச்சு விட்டு வாங்க போங்க. ஆடு விலைக்க வரானோ இல்லை எந்த வீட்டை நோட்டம் பார்க்க வரானோன்னு தெரியாம கிடக்கு உனக்கு அடுத்தவன வீட்டை என்ன நடந்தா சரி உனக்கு கதை இவ்வளோ நேரம் வேலியோட ஒட்டி நின்று என்ன ஒட்டு கேட்ட மாதிரி தான் நான் கதைக்கிறான் முழுக்க வரான் பாரு இங்கே இந்த பக்கம் வரான் என்ன கலைச்சு போட்டியா ஆட்டை போட்டுது ஐயோ என்ன ஆட்டை கலைச்சேன்னா கால் என்ன குளிக்க போச்சு சின்னல இது உயரம் பாஞ்சது பள்ளிக்கூட காலத்தில் உயரம் பாயக்க அடிக்கடி உழுக்குறது கிட்ட கனகாலத்துக்கு பூரா இப்போ உலுக்கி விட்டு அப்போ பாஞ்சது இப்போ உழுக்குதோ இல்லைடா கனகாலத்துக்கு பூரா இப்போ உலுக்கி போடுறோம் அதே இடத்துல நீ வேறு அதே இடத்துல உழுக்கு இந்த ஆடுகளோட நான் படுற வாடு அன்றைக்கு கம்பி கிழிச்சது கையில் சரி நீ ஆட்டை கட்டி போட்டு வா நான் பாருங்க என்னன்னு சொல்ல பானுக்கு அனுப்புறேன்னு அனுப்பி போட்டு பாரு என்னன்னு சொல்ல என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லு நான் ஐடியா சாரேன் ஒரு ஐடியாவும் இல்லை அவன் பான் வாங்கி கொண்டு வரான் இல்லை கடைக்கு போய் ஒரு பான் வாங்க உந்தாடி அடிச்ச நீ யாருக்கடா பூரா விடுற ஒரு வாரம் பார்த்து தம்பி அதுக்கு அடிச்சிருப்பான் அங்கே போட்டானே புதியதோ நல்ல துர்க்கீஸ் வேலை பார்த்துக்கிறது எனக்கு சொல்ல மறைக்கிறார் அவர் பேந்தேண்டா உந்த அழுகல் கிழிஞ்ச காய்ச்சடியா போடுற நல்ல கலிசான போட்டு கொண்டு போவேன்டா செம்மாரி என்னடா ஆடு இன்னும் போயில்லையே ஆடு என்னடா போய் வருதுடா நான் கலைச்சி போட்டு போற மாதிரி போகுது திருப்பி நான் இஞ்சால வந்தோடனே திருப்பி வருது ஓ ஆட்டுக்காரர் அறிவில்லைன்னு சொன்னது அது மூணு ஆடா கிடையாது அதான் சொன்னாங்க மற்றது இந்த அங்கே சந்தி பாமினியாக்கா இருக்கிறாள் ஓ அவன் பட்டதே என்ன ரிசல்ட்ஸா ரிசல்ட்ஸ் வந்துட்டு மேல் ரிசல்ட் வந்துட்டு ஏன்னா விளாங்கிட்டப்போ உண்ட படியான மேல் எழுதின இந்த முறை அப்போ அந்த ரிசல்ட்ஸ் ஏதோ பிரச்சனை இல்லையா ரிசல்ட்ஸ் ஒரு ஏன்னா விளாங்கிட்டு என்ன படியன் பெயில் அப்போ அவன் பெயில் இல்லை அப்போ அவன் பாஸ் இல்லையா அந்த விடாக்கு என்ன பாஸ் இல்லையா பெயில் இல்லையன்ற என்ன பதவுது ரெண்டு மொண்டு தானே பெயில் அண்டு இல்லை பெயில் தானே பாஸ் இல்லாட்டி பெயில் தானே அப்பா பெயில் இல்லையா அவன் படியா படிக்கிற படியானப்பா அதான் அவன் படிக்கிற படியன் தான் நான் இல்லைன்னு சொல்ல இல்லை ஆனா நீ உண்டா அரியண்டத்துக்குள்ள படிய போட்டு முழக்கினி முழக்கினது அவன் இரவுல 1 மணி 2 மணியான படிக்க நித்திர முழிச்சு படிய வதன்னு வதச்சு விடிய காலம் 4 மணிக்கு டியூஷன் 5 மணிக்கு டியூஷன் அப்புறம் பின்னேரங்கான டியூஷன் பள்ளிக்கூடத்தால வந்தோடனே டியூஷன் அந்த பர்சனல் கிளாஸ்ல 2 எல்லாரும் வந்து படிப்பிச்சோம்ல பேமதானாக்கள் எல்லாம் வந்து படிப்பிச்சு பெயில் விட்டுறானேடா அப்பா பெயில் விட இல்லைடாப்பா அப்ப அவன் பாஸ் பண்ணுவான்னு நாங்கள் நினைச்சது அவன் பாஸ் பண்ண இல்லை அவ்வளவுதான் பெயில் இல்லை அப்ப உங்க அடிச்சு நொறுக்கின்னு இவ்வளவெல்லாம் செய்து போட்டு நான் பக்கத்து வீட்டுக்காரன் தெரியக்கூடாது ஏதோ நாங்கள் ஏதோ மற்றாக்கள் மாதிரி ஏதோ அங்கால புறாப்பட்டு நினைக்கிற மாதிரி இல்லை உண்ட மறைப்பு கிடக்கு கோழி அண்டா இப்ப என்ன அது கோழி அதுவும் கட்டித்தான் கிடக்கு போடா 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 இவன் என்ன செய்யறேன்னு தெரியாத ஒரு என்ன அதுக்காண்டி பொடியலை போட்டு அடிக்காத நீ ஏன் அடே ஓஎல் பாஸ் பண்ணாடி ஏன்டா பொடியலை போட்டு அடிக்கிறீர்கள் வதைக்கிறீர்கள் என்னடாப்பா செய்யற அப்ப பொடியை தவறான முடிவு எடுத்து நடந்துட்டா என்ன செய்ய போறா நீ ஒரு முடிவு எடுப்பாரு தவறான முடிவு எடுப்பாரு நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து பிறகு இவ்வளவு காசத்தில் வளைச்சு இந்த டியூஷன்கள் அந்த கோதாரிகள் இந்த கோதாரிகள் அவருக்கு இல்லாத மோட்டர் சைக்கிள் இந்த கவுண்டர் மோட்டர் சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுத்து இந்த ஐபோன் அதுகள் எல்லாம் வேணுமெண்டு சண்டை பிடிச்சு அழுது கூட அதை எடுத்து கொடுத்து எல்லாம் கொடுத்தானே சரி எல்லாம் கொடுத்து இந்த சவம் ஒரு கோதாரியும் தெரியாம எல்லாம் பேப்பர்ல எல்லாம் என்ன தெளிலான்னு தெரியல என்ன என்ன ஆடு மேய்க்கிறது தான் பேப்பர்ல எழுதி போட்டு வந்தான் போல அதான் பெயில் இல்ல பாஸ் இல்ல என்ன 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 ரிசல்ட் என்ன வந்து ரிசல்ட் என்ன வந்தான்னு எனக்கு தெரியல ஆனா அவன் பெயில் இல்ல பாஸ் இல்லையாமன்னு சொல்லி கிடக்கு அவ்வளவுதான் என்ன கோழி கொட்டை பாஸ் இல்லையன்றான் பெயில் இல்லையா ரெண்டு மொண்டு தானேடா அப்பா இல்லையாப்பா அப்ப என்ன ரிசல்ட் ஏஓ பிஓ சிஓ எஸ்ஓ என்ன அது என்னன்னு வடிவா ஏதோ சொல்றான் இல்ல அவன் ஏதோ பார்த்தவனா ஐயோ இது எந்த மகனும் இப்படித்தான் எந்த மகன் ஏல எடுக்க இப்படித்தான் பக்கத்து வீட்டுக்கார எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு தரம் வந்து கிரந்தம் என்ன ரிசல்ட் ஆகும் என்ன படிக்கலன்னு நான் கவலைப்படையில் எல்லாரும் கேப்பினம் முதல்லாம் ஒரு கொஞ்ச நாள மறந்து ஓடுவாங்க 3A எடுத்தாலும் ஒன்று தான் அதை எடுத்தாலும் ஒன்று என்ன
சில பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைலாம் இப்போ 3 எடுத்து மாவட்ட மட்டம் இந்த இதுகளில் எடு வர்றது எல்லாம் ஒரு உண்மையாக அது மீதுரம் கூடிய பிள்ளைகள்லாம் ஓ எல்லாம் கட்டிக்கார பிள்ளைகள்லாம் இப்போ கன இடத்துல எல்லாம் கிடைச்சிருக்கு எங்கட தமிழ் பிள்ளைலாம் கன பேர் சாதிச்சிருக்காங்க இல்லைன்னு நான் சொல்ல இல்லை நல்ல விஷயம் தான் படிக்கிற பிள்ளை படிக்கும் அது மாதிரி பிள்ளைகள பெற்றோட்ட ஊக்கம் இருக்கணும் மற்றது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மூளை பிள்ளைய சின்னலேருந்தே கட்டிக்கார பிள்ளை தான் மற்றது படிப்பிக்கிறாங்களும் ஒழுங்கா படிப்பிக்க வேணும் நாங்களும் அக்கறையோடு இருக்கணும் அதுக்காண்டி உன்ன மாதிரி போட்டு வதைக்க கூடாது நீ வதச்சி போட்டு பிள்ளைய போட்டு இப்ப அடிய நடிக்கிற அடிச்சு போட்டு பானுக்கு அனுப்புறாடா இந்த நேரத்துல அவன் தான் அப்பா சொன்னவனப்பா அப்பா நீ கேட்டதெல்லாம் நான் கேட்கறதெல்லாம் நீ வாங்கித்தான் நான் பாஸ் பண்ணி காட்டுறேன்னு சொன்னவன் ஐயோ எந்த படியும் அப்படித்தான் சொன்னது ஆனா நான் ஒன்றும் கவலைப்பட இல்லை அவனும் 3 இயர்ஸோட வந்தவன் தான் அப்போ இந்த படியும் என்ன பாஸ் இல்லையே எந்த படி பாஸ் அதுக்கான நீ வெளியில சொல்லக்கூடாது அவனால இப்ப பெரிய பெரிய 2 கடை நடத்துறான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் கொழும்புல அவன் இப்போ இன்னொரு பிரான்ச் ரஞ்சு பெரிய கடை கடையண்டா இங்க இருக்கிற ஒரு தடவை அவன் ரேஞ்சு உழைக்க மாட்டியா நீங்க மேனேஜரா கூட பெரிய பெரிய அதிகாரியா கூட அவன் சம்பளத்தை எடுக்க மாட்டியல் மாதம் 8 லட்சம் 10 லட்சம் மட்டும் சம்பளம் பெறுது அவனுக்கு அதோட கூடவே இருக்காது தாயின் கையில கொண்டு காசு கொடுப்பான் எனக்கே இதா இருக்கும் இன்னும் அவ்வளவு காசு உழைக்கிறான் அவன் மெச்ச படிச்சவன் அப்ப பாத்தியா அப்ப இந்த படியே மேட்சுக்கு விட்டுருக்கலாம் மேட்சுக்கு விட நீ அப்படித்தானே நீ படி உண்ட படிக்கு நல்லா அழகியல் பாடம் சங்கீதம் பாடக்கூடிய படி நான் அப்படி பாட படி எடுத்த படி பாட விட்டுருந்தா படி இப்ப திரிய எடுத்து சில நெசல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சது அவன் அடிக்க முதல் ஊழாயிரம் சங்கீதத்தை பாடமாக்கி விட்டு அவன் அங்க வாசிதால சரச பூஜையில படி நல்லா பாடினது அப்ப நான் சொன்னான் ஏன் தம்பி ஓயில் எடுத்துட்டு ஏன் தம்பி 9 எடுத்தானே மியூசிக் படிச்சேன் இதுல நல்ல ஒரு பாடகரா வரலாம் பாட்டு நல்லா சாதிக்கலாம் சொன்னான் அவனை நான் மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு அனுப்பி சயின்ஸ் தான் படிப்பிக்கலாம் யோசிச்சான் அவன் படிக்கணும் அவன் படிக்கன் நீ 3 எடுத்த பிள்ளைக்கு சயின்ஸ்ல சரி ஓ இல்ல உனக்கு 9 எடுத்த பிள்ளை 9 இல்ல சில போல சயின்ஸுக்கு பிள்ளைக்கு சில 75 மட்டும் வந்திருந்தா அதுல அவன் பிள்ளை எடுத்துதான் பிள்ளை இங்க நல்ல ரிசல்ட் எடுக்கும் அது எனக்கு யோசிக்க வேணும்டாப்பா போன வருஷம் முக்கால இருந்தார் ஒரு பிள்ளை வந்து அது வந்து மெடிக்கல் ஃபேக்கல்டி காணாமையே உங்க ஒரு 2 டேர்ம் படிச்சதான் என்ன அதெல்லாம் சில வந்தது இது வழியா படிச்சிருக்கு படிச்சது அப்ப நான் சயின்ஸ் எடுத்து போட்டு இவனே ஒரு டாக்டர் ஆக்குவோம் தான் இருந்தது ஐயோ எல்லா தாய் தகப்பனும் அப்பா அம்மாவும் டாக்டர் ஆக்கணும் என்ஜினியர் ஆக்கணும் தான் யோசிக்கிறது ஏன்டாப்பா அடுத்த பாடங்களும் இருக்குதானடாப்பா சரி அது ஒன்றும் வேண்டாம் நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சரி எல்லாருமே பள்ளிக்கூடத்துல கேட்க லட்சியம் பண்ணானா நான் டாக்டர் நான் டீச்சர் நான் என்ஜினியர் நான் அது இதுன்னா சொல்றது ஆனா உண்ட பிள்ளைக்கு என்ன வரும் பிள்ளைண்ட ஆசையை கேளுங்கடாப்பா இந்த பிள்ளைக்கு டாக்டர் டாக்டர் நீ அடிச்சு படிப்பிச்சேன் நான் பார்த்தேன் தம்பி நீ டாக்டர் நீ தான் சொன்னி படி நல்லா பாட்டு படிக்கிறபடி இந்த பாட்டுகள் சங்கீதங்கள் படங்கிறது இந்த நடிப்புகள் நலனங்கள் இந்த நளினங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை உண்ட கதை பிள்ளை சரி பெயில் விட்டான் இப்போ சரி எல்லாம் விடு உண்ட ஆசையம் பண்ணா அவன் ஆசையம் என்ன வச்சுக்கட்டும் அவனை இனியாச்சும் நல்ல அவன் இஷ்டத்துக்கு விடு அவன் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு விட்டு தான் நான் கெட்டு போயிருக்கிறான் அங்க அந்த ஐஸ்வல் குஷ்வல் இஸ்வல் படியல் மாதிரி நாசமாக்கி கொண்டிருக்காரு இதெல்லாம் விடு அப்படியான படியலா வராம இருக்கணும்னு சந்தோஷப்படுறான் முதலாவது 7 கீழ ஒன்றும் பாஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல எங்கட சமுதாயத்துக்கு இப்ப தேவையானது முதலாவது பிள்ளை நல்ல ஒரு குணமுள்ள பிள்ளையா இருக்கும் ஊருக்கும் சரி வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி சுத்தத்திலேயும் சரி எல்லாரோடையும் நல்லா பழகிற பிள்ளையா மற்ற ஒரு ஆள் நடந்து கொண்டு போய்க்க இந்த பொடியா இது பிச்சுமணின்ற பொடி குட்டின்ற பொடி இவங்க சோழி இல்லையாப்பா அவங்க நல்ல திறமான படியில் இவங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் சமூகத்தில் ஒரு நல்ல படி அப்படி கதைக்கக்கூடிய படி ராஜ் உருவாக்குங்கன்றாப்பா சில இடங்கள்ல திரிய எடுத்தது மங்க எல்லாம் கண்டது பாவிச்சு போட்டு தானே தெரியுது முந்தியான் பொடியல் எல்லாம் என்ன சில கம்பசி போய் குடிச்சு கூத்தடிச்சு கொண்டு தெரியுது நீ என்ன பேக்க வைக்கிற நீ அடே முந்தியரா படியங்கள் எல்லாம் ஒழுக்கமா இருந்தவங்க தான் நிறைய படிச்சவங்க தான் நல்ல ஒரு முன்னிலையில படிப்புல முன்னுக்கு தானடா ஒழுங்கா ரெண்டா தான் நான் படிவேன் இப்ப என்னடா நீங்க படிப்பு வேண்டாம் ஒழுக்கம் வேண்டாலும் நல்லா இருக்கட்டும்னு சொல்றீங்க மண் கடத்துறான் குடிக்கிறான் கண்டது பாவிக்கிறான் கசிப்பு காய்ச்சுறாங்க இன்னொன்னு எல்லாம் பாவிக்கிறாங்க கடத்துறாங்க என்னெல்லாம் நடக்கு அப்படி இல்லாமல் வாச்சு பிள்ளையில வளவும் கொண்டு சொல்றேன் நான் சரி உண்ட பிள்ளைகளாப்ப நல்ல கட்டிக்கார பிள்ளை சரியா 7 பாஸ் பண்ண இல்ல திருப்பி எடுக்க சொல்லு படி மேட்ச் படிச்சது அங்க கடை வச்சு போட்டு கணக்கு பார்க்கும் இந்த சம்மருக்கு தெரியுமா கணக்கு பார்க்க இதுக்கு டாக்டர்கள் நான் படிப்பிச்சேன் ஐயோ இந்த படி கடை இல்ல வேற எதுவும் கூலி வேலை என்றாலும் நான் விட்டுருப்பேன்டாப்ப நான் கவலைப்பட போறது இல்லை போடா நீ சும்மா படி நான் பார்த்தேன் இரவு பகலா படிய டாக்டர் ஆகணும் கடைசியா அருமந்த படி 9 எடுத்த படி அருமந்த இது எடுத்து போட அப்படி என்ன எஸ்எம் எடுக்க இல்லை போல படி
அது இல்ல போடா போடா. ஆனா அவன் ஃபெயில் இல்லன்னு சொல்லி இருக்காங்க. போடா போடா. சரி கதையை விடு. அவன் பாஸ் இல்ல. கதையை விடு. நீ இவ்வளவு படிக்க பதக்கிற நீ என்ன ரிசல்ட் எடுத்த நீ கேக்க. நீ அந்த காலத்துல என்ன இந்த கிழிச்சேன் சொல்லு. ஒரு கோழி பத்தது ஒரு இவ்வளவு சொல்ற நீங்கள்றாப்பா நீ என்ன தாயா பண்ணடா அப்ப கிழிச்ச நீங்க ஆடு வருது அங்க போடா. உங்களோட கௌரவத்துக்கான இப்படிதான் நீ கொலசி பாஸ் பண்ண முட்டம் வந்து எனக்கு கிரந்தம் புட்டனி. எந்த படி கொலசி பாஸ் பண்ண இல்லன்னா நீ வந்து கிரந்தம் புட்டனி. போடா போடா எனக்கு ஞாபகம் இருக்கடா இப்பயும். இந்த படி என்ன செஞ்சது எல்லாம் ஃபெயில் தானே. அப்போ என்ன படி ஃபெயில் தான். ஆனா விளையாட்டுல முதலாவது. இந்த போட்டிகள் தமிழ்ல போட்டிகள் சித்திர போட்டிகள் அது இது பாட்டு போட்டி நாடக போட்டி எல்லாம் என்ன கட்டிக்கார போட்டி சொல்லுவா. மற்றது ஊர்ல ஆராய்ச்சி ஒரு கூட பிரச்சனை பட்டான்னு சொல்லுவா. ஏதாச்சும் குடிகிடி எந்த பாவனையாச்சும் இருக்கணும் ஏன் சொல்லுவா. பொம்பளை பிரச்சனை இருக்கும்னு சொல்லுவா. இப்ப படிக்க நான் பொம்பளை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவன் சொல்றான் அப்பா அம்மா உங்களோட விருப்பத்தை படி பாருங்கன்னு சொல்லி போட்டான். உனக்கு தெரியாம எத்தனை வச்சு காண என்ன பண்டம் இல்ல என்ன என்ன சொன்ன ஆடு போகுதுடாப்பா முடா திருப்பி வந்துடுறா ஆடு போய் பாடுறா அவே தாங்கள் படிக்கல படிச்ச 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு தங்கட படிகளுக்கு போல கதை பிள்ளைகள ஒரு நல்ல குணமுள்ள ஓயலே சரி படிக்கல வேற எவ்வளவு டிகிரிகள் முடிக்கலாம் போடா இருக்கிற ரிசல்ட் வச்சோன்னு பிள்ளைக்கு வேற படிப்பிக்கலாம்டாப்பா பிள்ளைக்கு எது வருமோ அதை குடுங்கடாப்பா நீனும் பாடுக்கு போயில சரியா மாட்டியா இன்னும் இருக்கிறா இதுக்குல பாருங்க போயில உங்க பாருங்க இப்படித்தான் நடக்குது பல இடங்கள்ல சரி ஓ இல்ல நல்ல ரிசல்ட் எடுக்கிற பிள்ளைல வாழ்த்துவோம் அந்த பிள்ளைகள் மிக கட்டிக்கார பிள்ளைலாம் மற்ற பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை சில உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை பிள்ளை அந்த டைம்ல எக்ஸாம் போவாடி எழுதி இருக்காது மற்ற வீட்டுல என்ன பிரச்சனையோ மற்ற பிள்ளைக்கு விருப்பம் இல்லாத பாடமா இருக்கும் பெற்றோர்கிட்ட இதுக்காண்டி பிள்ளை படிச்சிருக்கும் எவ்வளவு இது இருக்கிறாப்பா இதுக்குள்ள ஒரு போட்டி பரிச்சை அது இல்லாட்டி அடுத்த போகலாம் எவ்வளவோ கேம்பஸ்கள் இருக்கு எவ்வளவோ டிகிரி முடிக்கிற வழிகள் இருக்குது எவ்வளவோ தொழில் வாய்ப்புகள் இருக்கிறாப்பா சுயமா சொந்தமா வளர்ந்து லட்சக்கணக்கில் உழைக்கிறவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஜோதிச்சு கொண்டிருக்கா உங்களோட பிள்ளைகளை நீங்கள் வந்து நல்ல குணமுள்ளாக்களை எங்களை சமுதாயத்துக்கு இப்போ வேணும் சரி படிப்பும் எல்லாம் முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியம் எங்கட தமிழர் அடையாளத்தோட எங்கட இனத்துக்கோ இருக்கக்கூடிய மாதிரி இப்ப பிரச்சனைகள் இல்லாமல் இந்த குடிகிடி தேவையற்ற இதில் இல்லாமல் நல்ல புள்ளிகளாக உருவாக்க வேணும் அமுக டுமுக அமால் டுமால்